ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ தூங்கப் போகும் வேளையில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆம் தங்கமே, நாளை நீ நினைத்த விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது. வெகு நாட்களாக நீ நினைத்த விஷயம் நாளை காலையிலேயே சந்தோஷமாக நடக்கப் போகுது. இப்போது இதை கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய். இந்த முருகனையே நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா என்ன? கெட்டது நடப்பது போலவும், பிரச்சனைகளை உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும், கஷ்டங்கள் உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நிரம்பி உள்ளது போலவும் இப்போது உனக்கு தோன்றும். ஆனால் இறுதியில் ஒரு நொடி போதும், எனது கரங்களை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். சொல்ல முடியாத வேதனையில் என் பிள்ளை நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போதும் சொல்கிறேன், இதுவும் கடந்து போகும். உன்னுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாளாக நாளை காலை விடியலில் வரப்போகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைச்சிக்கோ. ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கிற ஒரு வெளிச்சம்தான் உன் நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த சமயத்தில் நம்பிக்கைனா என்னன்னு சொல்லிவிட்டேன் தானே. உன் மனசில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறதோ இல்லையோ, வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ, ஒரு பெரிய அனுபவத்தை உன்னுடைய நம்பிக்கை தான் நிச்சயமாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த முருகன் சொல்வது உண்மைதானே. உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கோ தங்கமே. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் கூட உனக்கு சம்பந்தப்படுத்தினா அதில் இருந்து ஒதுங்கி போகிறவன் தான் நல்ல மனிதன். விலகி போய்விடு. உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் உன்னை சம்பந்தப்படுத்தினா கூட அதிலிருந்து நீ ஒதுங்கி போய்விடு. அப்பத்தான் நீ நல்லவன்னு மற்றவர்களுக்கு தெரியும். அது என்னென்னு தெரிஞ்சிக்காம அதுக்காக கிடைக்கிற எதையுமே கை நீட்டி வாங்குகிறாய்னா என்னன்னு சொல்கிறது? வேண்டாம். அது உன்னை தினமும் உறுத்தி கொண்டே இருக்கும். உனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. எது தேவையில்லையோ அது யார் கொடுத்தாலும் வாங்காதே. வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான். நீ வேர்வை சிந்தி உண்மையாக உழைக்கிற காசில் தான் சந்தோஷமே நிறைஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு அடுத்தவர்களிடம் வேறு எதையும் ஆசைப்பட்டு கேட்காதே. வேண்டாம். அது வேறு விதத்தில் கொண்டு போய் விடும். நீ நல்லது செய்திருந்தாலும் அவர்கள் கெட்டதில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். வாழக்கூடிய காலம் கொஞ்சம், வாழக்கூடிய நாட்களும் கொஞ்சம்தான். அது பிரயோஜனமாக வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், நிம்மதியாக வாழணும். நிச்சயமாக வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள் உன் ஆசையை நிறைவேற்றுவான். கடவுளின் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீ மற்றவங்கள் மேல் வச்சா அது யாரோட தப்பு சொல் பார்க்கலாம். உனக்கு எவ்வளவுதான் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சாலும் போதலைன்ற எண்ணம் மட்டும்தான் உன்னிடத்தில் வந்துவிடக்கூடாது. கிடைச்ச வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ்ந்துவிடும். பிரச்சனை எப்போ வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ எல்லோருக்கும் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு உசத்தியானதுன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும். புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும். நிச்சயமாக அப்பத்தான் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வது தான் உசத்தின்னு நினைச்சாதான் உன்னை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இங்கு யாரும் ஏமாற்றவில்லையே. உன்னுடைய அறியாமையைத்தான் நீ பயன்படுத்தி இருக்கிறார்கள். உனக்குள்ள இருக்கிற ஆசையை பேராசையாக மாற்றி விடுவார்கள். கவனமாக இருந்துக்கோ.
ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆசை எப்போதான் பேராசையாக மாறுகிறதோ அப்பத்தான் எந்த பிரச்சனை என்பதே வருகிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை தங்கமே. நீ இப்போ இருக்கும் வாழ்க்கையை உசத்தியா நினச்சிக்கோ. உன்னால் தான் எதையும் செய்ய முடியும்னு நினச்சிக்கோ. உன்னால் மட்டும்தான் முடியும்னு நினச்சிக்கோ. மற்றவர்களை பார்த்து ஒப்பிடாதே, எடை போடாதே, வேண்டவே வேண்டாம். யாரும் எப்படியும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னை பொல்லாதவர்கள் என்று சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும். வேண்டாம், அந்த இடத்தில் வீண் வாதம் வேண்டாம், சண்டை போட வேண்டாம். மனதிலேயும் அதை நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவர்களுக்காக நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். யாரையும் பார்த்து இவர்களுக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வழிகளோடு தான் இங்கு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆனால் ஒன்று, அறிமுகம் இல்லாதவரின் திறமை பாராட்டப்படும். அறிமுகம் உள்ளவரின் திறமையோ பொறாமைப்பட வைக்கும். உண்மை உண்மை என்று உன் மனம் சொல்லுகிறது தானே. இப்போது கடையில் விலைக்கு வாங்க முடியாத அன்பும் நட்பும் தான். இது இரண்டும் ஒன்று சேர கிடைத்தால் வாழ்க்கையில் உனக்கு சொர்க்கம் தானே தங்கமே. ஒருவரோட தேவையை பொறுத்துத்தான் உறவாடும் நேரம் உனக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் அழுது கொண்டுதான் இங்கு அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதும் சொல்கிறேன், உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. இதுவும் கடந்து போகும். மனம் தளராமல் உன் குடும்பத்தை நடத்து. உன் வாழ்க்கையை அழகாக நடத்து. பொறாமையோடு யார் பார்த்தால் என்ன? மகிழ்வோடு உன் வாழ்க்கையில் நீ போராடி செல், தப்பில்லை. போராடி என்ற வார்த்தையை நான் சொல்லத்தான் செய்வேன். ஏனால் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் தான். போராடினால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும். நிச்சயமாக நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நல்ல விஷயம் நடந்து உன் மனதை சந்தோஷ வைக்கப் போகிறது. நாளை விடியலுக்காக காத்திரு. இப்போது நிம்மதியாக தூங்கு. உனக்கான நல்ல செய்தியை தான் இந்த முருகன் கொண்டு வந்து சேர்த்துள்ளேன். நான் சொன்னது போலவே நாளை விடியலில் செய்து விடுவேன். நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு கிடைத்ததும், உன் கையில் கிடைத்ததும், காதில் கேட்டதும், உனக்கானது நடந்ததும் நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். உன் மனமானது இனம் புரியாது துள்ளி குதிக்கும். நிச்சயமாக அப்போது என் பிள்ளை முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறக்க ஆனந்த கூச்சலிடுவாய். நாளை வரும் விடியல் உன் வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு செல்லப் போகிறது. இப்போது இதை கேட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக தூங்கி எழு. ஓம் முருகா போற்றி போற்றி.